என் வைஃப் மாதிரி எந்த வைஃப்மே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்ல வைஃப். நைட்டு என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அவங்க தூங்குவாங்களே. ஒரு 10Kக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு 5Kக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா மாமனார் முன்னாடி மாட்டி விடுறீங்களா என்ன? New Prince Sri Bhavani College of Engineering and Technology Regalia 2026. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ முக்கியமாக இந்த பாய்ஸ் கேங்கை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேர்ள்ஸ் கேங் தான் கத்துனாங்க. பட் ஆல்வேஸ் பாய்ஸ். நாகராஜ் வந்து சங்கீதாவாகவும் சங்கீதா வந்து நாகராஜ் அவர்களாகவும் மாற போறாங்க. என் வைஃப் மாதிரி எந்த வைஃப்மே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்ல வைஃப் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. நைட்டு என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அவங்க தூங்குவாங்களே. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சாஃப்டான டைப்பு. எது கேட்டாலுமே வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு 10Kக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு 5Kக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா மாமனார் முன்னாடி மாட்டி விடுறீங்களா என்ன? ஒரு சாரி, ஒரு தேங்க்யூ யாருக்கு சொல்லுவீங்க? ஓகே, சாரி அப்படின்னா வந்து எங்கள் அம்மா தான் சொல்லணும் ஆக்சுவலாக. எங்கள் அம்மா கிட்ட கேட்டதே இல்லை ஆக்சுவலாக. ஃபஸ்ட் டைம் ஒன்று கேட்டாங்க, அதுதான் அது பண்ண முடியல. இதுதான் சாரி சொல்லணும் அம்மாவுக்கு. சாரிம்மா. என்னோட லைஃப்பில் நான் ஒரு டிமோட்டிவேட்டட் கேர்ளாக தான் இருந்திருக்கேன். எங்களை 11 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் அட்டைன் பண்ண வச்சுருக்கேன். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்ல. யார் அதிகமாக கோவப்படுவாங்க? சங்கீதா. யார் வந்து மோர் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கை ஆர் கேர்ள்? நான் தான். We have yet another category, and in the category is for feel good content creators கான category. and நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய வந்து இங்க கிரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ the heart warming feel good content creation, heart warmingங்கிற விஷயம் வந்து எல்லாரும் வந்து சக்சீட் பண்ணுற எக்ஸல் பண்ணுற ஒரு கேட்டகரியே கிடையாது. ஏன்னா அது எவ்வளோ நல்லா பண்ணாலும் அது மனசில் இடம் பிடிக்க முடியணும். ஆனால் இந்த 2 பேர் அவங்களோட பசங்களோட அவ்வளோ வந்து நம்ம மனசில் போய் அப்படியே உட்காந்துட்டாங்க. உட்காந்துருக்கிறத தாண்டி அப்படியே பெட்டு போட்டு படுத்துட்டாங்க. அவ்வளோ வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச 4 பேர். அதில் 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. 4 பேருமே இங்கே வந்திருக்காங்க. The heartwarming content creators at Regalia 2026 goes to Nagaraj and Sangeeta. Thank you. சங்கீதா அவர்களே எப்படி இருக்கீங்க? நாகராஜ் அவர்களே எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஹவு டஸ் இட் ஃபீல் டு பி த ஹார்ட் வார்மிங் கான்டென்ட் கிரியேட்டர் அவார்டீஸ் அட் ரெகாலியா 2026? ரியலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த காலேஜில் வந்து இந்த அவார்டை நாங்கள் வாங்கும்போது எங்களோட காலேஜ் டேஸ்க்கே கூட்டிகிட்டு போன மாதிரி ஃபீல் இருந்தது. எங்களோட கல்ச்சுரல்ஸில் நாங்கள் என்ஜாய் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த பெஸ்ட் டைமில் நாங்கள் அவார்ட் வாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ்டர் நாகராஜ் சொல்லுங்க, வாட்ஸ் த ஃபீலிங் லைக்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ முக்கியமாக இந்த பாய்ஸ் கேங்கை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம கேங்க தான் படிச்சிருந்தேன். ஸோ ஃபுல் பாய்ஸ். பட் ஆல்வேஸ் பாய்ஸ். ஓகே, that feels very good. Fantastic. Thank you again. அண்ட் நீங்கள் பார்க்காத மேடை இல்லை, ஆனால் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிகாஸ் they are a team that only awards people with quality. இதை நான் லாஸ்ட் இயரும் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த வருஷமும் அப்படி தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ தேங்க்யூ அகெயின் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் இப்போ என்னென்னா, நீங்கள் டிஜிட்டலில் பண்ணுற கான்டென்ட் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம், ரசிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் லைவாக ரசிக்கணும்ல, அதுக்கு சில சினாரியோஸ் இங்கே வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா, நாகராஜ் வந்து சங்கீதாவாகவும் சங்கீதா வந்து நாகராஜ் அவர்களாகவும் மாற போகிறாங்க. சங்கீதா வந்து நாகராஜ் பற்றி சொல்ல போகிறாங்க, நாகராஜ் வந்து சங்கீதாவை பற்றி சொல்ல போகிறார். ஸோ நாகராஜ் அவர்களே நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் வந்து குடும்ப தலைவன், அவங்க குடும்ப தலைவி, அதில் எதுவும் இல்லை. ஸோ நாகராஜ் அவர்களே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷினே கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கு. சும்மா கண்டென்ட்காக எங்கள் டீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகே. என்னங்க இங்கே வாங்க, சொல்லுடி என்னாச்சு? ஃபஸ்ட்டு வாங்க இங்கே.
என்னடி விஷயம் சொல்லுடி, திட்டிக்கிட்டே இருப்பா, அது ஏனே புரியாது. சார் அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது, அதை எனாக்ட் பண்ணி காட்டுறது தான் டாஸ்க்கு. அப்படின்னா நான் வந்து அதுக்கு என்ன ஆமா, அவங்கள மாதிரியே வந்து உங்களை பத்தி நீங்க பேசிக்கணும், அதுதான் இப்போ டாஸ்க்கு. அவங்க சொல்லுவாங்க. சரி நீங்க சொல்லுங்க, நீங்க நாகராஜா மாதிரி இது கொஞ்சம் நீங்க சங்கீதாவை பத்தி சொல்லுங்க. என் ஒய்ஃப் மாதிரி எந்த ஒய்ஃப்மே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்ல ஒய்ஃப் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. ஓகே, நல்ல ஒய்ஃபாக இருக்கீங்க, தேங்க்யூ. அவங்க வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னை அப்படி கவனிச்சுப்பாங்க. தாங்கி 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 அப்படி தாங்குவாங்க. அண்ட் தென் நைட்டு என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அவங்க தூங்குவாங்களே. என்னுடைய லைஃப்பில் வந்து அவங்க இல்லாமல் ஒரு நாள் கூட வந்து போகாது. அந்தளவுக்கு என்னை மோட்டிவேஷன் பண்ணி என்னை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒய்ஃப்ங்க என் ஒய்ஃபு. அப்படியாப்பா? சூப்பர், ராத்திரி சூப்பர். காலை தொட்டு கும்பிடுவாங்களா அவங்க அம்மா? கேளுங்க நீங்க. நிஜமா சொல்லுங்க. இல்லையா? ஏன் மேடம் இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு நான் ஓ, நினைக்கிறேன். கற்பனை, இதெல்லாம் ஒரு கற்பனை. இப்ப பாத்தீங்களா அவங்க எப்படி சொன்னாங்க? அதே மாதிரி நீங்க இப்ப சொல்லணும் நாகராஜை பத்தி. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சாஃப்டான டைப்பு, எது கேட்டாலுமே வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ நேற்று கூட கேட்டு பாருங்க, ஷாப்பிங் பண்ண சொன்னாங்க, உடனே கூப்பிட்டு போயிட்டேன், எதுவுமே கேட்கல. ஒரு 10Kக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு 5Kக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்து. என்ன மாமனார் முன்னாடி மாட்டி விடுறீங்களா என்ன? ஓ அங்கிள், எங்க இருக்கீங்க அங்கிள்? ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ், ப்ளீஸ் உட்காந்துக்கோங்க. அப்புறம் வந்து நாகராஜ் எப்படி சொல்லுது, அவர் வந்து அவர் என் ஒய்ஃபை தவிர வேறு பொண்ணை பார்க்கவே மாட்டார். இதில் உனக்கு அவன் கண்ணு யாரும் தெரியல பாருங்க. இப்போ என்னன்னா நீங்க வந்து நிறைய ஃபேமிலி மெமரிஸ் உங்களோட இன்லாஸோட உங்களோட பேரண்ட்ஸோட நீங்க எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு மெமரி, மறக்க முடியாத ஒரு மெமரி, எங்களோட ஃபேமிலி வந்து அவ்வளோ என்ன நாங்கள் பண்ணாலுமே அதை தட்டி கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நீங்கள் உணர்ந்த தருணம், அப்படி ஏதாவது ஒரு மெமரி ஷேர் பண்ண முடியும்? யா ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவ் ஐம் 34 ஆஃப் ஏஜ். நான் 31 வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன், என்னுடைய ஃபீல்டில் வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். அந்த மூமெண்ட்டில் என்னுடைய அம்மாவாக இருக்கட்டும், என் ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னை ப்ரெஷர் பண்ணி எந்த வேலைக்கும் போக சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு கிடச்சது பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மூமெண்ட்டை நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஃபேன்டாஸ்டிக். ஸோ ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் போயிடலாமா? யார் அதிகமாக கோவப்படுவாங்க உங்கள் 2 பேரில்? சங்கீதா. சங்கீதா. யார் வந்து மோர் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கை ஆர் கேர்ள் அப்படின்னா யார்? நான் தான். அடடே. அப்புறம் யார் அதிகமாக செலவு பண்ணுவாங்க? செலவு பண்ணுவானா, செலவு பண்ணுறதுங்க, செலவு அவங்களுக்கு பண்ணுவேன், எனக்கு பண்ண மாட்டேன். ஓ, அவங்களே அவங்களுக்காக பண்ணிப்பாங்க? இல்லைங்க, அவங்க எனக்காக செலவு பண்ணுவாங்க. ஓ, அவர் உங்களுக்காக பண்ணுவார், நீங்கள் அவருக்காக பண்ணுவீங்க. வெரி நைஸ். இப்படி அளவா இருக்கணும் ஒரு குடும்பம். சரி, ஓகே. இப்போ என்னன்னா நீங்கள் 4 பேருமே பயங்கரமான டான்சர்ஸ்னு எங்களுக்கு தெரியும். ஐயோ ஏங்க? ஐயோ இல்லை, நாங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ்லேயே பார்த்தது தான். ஸோ ஒரு பயங்கரமான ஸ்டேஜில் டான்ஸ் போட்டுட்டு தான் நம்ம வந்து அவார்டு வாங்க போகிறோம். ஓகேயா? சரியா? ரெடியா? ஓகே. நீங்க கூட ஆடணும். நாங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறேன். ஒரு பாட்டை போடுங்க. இந்த 4 பேரும் அழகான ஒரு குடும்பமாக இங்கே ஆடி நம்மளை வந்து உற்சாகப்படுத்த போகிறாங்க. மேடம் சார் மைக் இங்கே கொடுத்துருங்க சார், ரொம்ப நன்றி. ஆமாம், அதனால தான் பாட்டை போட்டுடலாம். தேங்க்யூ. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அண்ட் வி ஹாவ் யுவர் அவார்ட் ரெடி. என்னன்னா ஒரு சாரி, ஒரு தேங்க்யூ உங்கள் லைஃப்லேயே உங்களோட ஜேர்னிலேயே ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க சங்கீதா, யாருக்கு சொல்லுவீங்க மிஸ்டர் நாகராஜ்? சாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கே சொல்லிப்பேன். பிகாஸ் ஒரு 21 இயர்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் நான் ஒரு டீமோட்டிவேட்டட் கேர்ளாக தான் இருந்திருக்கேன். அதாவது எனக்கு டான்ஸ் ஆட வராது, எனக்கு வந்து போல்டாக பேச வராது, அந்த மாதிரி நினச்ச ஒரு பொண்ணு தான் நான். பட் ஆஃப்டர் ஸ்டார்டிங் மை யூடியூப் சேனல், அதாவது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யாருமே நம்மளை கலாய்க்கிறதுக்குலாம் இல்லை. ஏன்னா நம்ம காலேஜ்லாம் முடிச்சிட்டோம்ல. ஸோ நம்ம எது பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் தெரியும். அதனால் போல்டாக கொஞ்சம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னென்னா நான் ஃபஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் ஏன் சின்ன வயசுலேயே இல்லை, அப்போ ஏன் நான் போய் எல்லா விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்ட்டு எனக்கு இப்போ தோணுது. ஸோ அதனால் ஐ ஃபீல் சாரி ஃபார் மை செல்ஃப். எனக்கே நான் சாரி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வந்து என் ஹஸ்பண்டுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணி நான் ஃபோன் பற்றின வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங் டைமில் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு தான் நான் ஆக்சுவலாக பண்ணேன். அந்த டைமில் இல்லை இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம், நீ வேலைக்கு போ, அந்த மாதிரி மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல என் ஃபேமிலி கூட நின்று இருக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட்
எங்களை இதெல்லாம் பண்ண சொல்லி பரவாயில்ல, எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட அப்பா அம்மா அண்ட் முக்கியமாக ஃபேமிலி கான்டென்ட்டுக்கு எங்களை 11 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் அட்டைன் பண்ண வச்சுருக்க எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். தேங்க்யூ சங்கீதா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நாகராஜ் சார், நீங்கள் ஒரு சாரி, ஒரு தேங்க்யூ. ஓகே, சாரி அப்படின்னா வந்து எங்கள் அம்மா தான் சொல்லணும் ஆக்சுவலாக. என்னென்னா எங்கள் அம்மா சாக்க போகிற லாஸ்ட் கட்டத்தில் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் மட்டும் எப்படியாவது என்னை வந்து காப்பாற்றிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என் தங்கச்சிக்கு வந்து கன்சியூவாக இருந்தேன் அந்த டைமில். பாப்பா குழந்தை போகிற வரைக்கும் நான் குழந்தைய மட்டும் பார்த்துடணும், எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுறான்னு சொன்னாங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன், இன்னும் முந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் செலவு பண்ணேன். எவ்வளோ செலவு பண்ணியுமே அந்த ஒரு 6 மந்த்தை வந்து எங்கள் அம்மாவை என்னால் தள்ள முடியல, காப்பாற்ற முடியல. ஒருவேளை எங்கள் அம்மா அந்த பாப்பாவை பார்த்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். அதை பண்ண முடியல அப்படின்றது ஒரு சோகம். எங்கள் அம்மா கிட்ட கேட்டதே இல்லை ஆக்சுவலாக. ஃபஸ்ட் டைம் ஒன்று கேட்டாங்க, அது பண்ண முடியல. இதுதான் சாரி சொன்னேன் அம்மாவுக்கு. சாரிம்மா. தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான் சொன்னேன் ஆக்சுவலாக. நான் ஏன்னா நான் ஒரு 1 இயர் ஃபுல்லாகவே கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன், நானே எடிட் பண்ணுவேன், நானே வாய்ஸ் போடுவேன், மியூசிக் போடுவேன், ரிலீஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வியூஸ் போகும். இதேமாதிரி நான் ஒரு 20 மேலே எடுத்துருப்பேன் ஷார்ட் ஃபிலிம்ஸு. 20 ஃபிலிம் எடுத்துமே சரியாக போகல, எல்லாமே தொடர்ச்சியாக ஃப்ளாப்லேயே தான் இருக்குது. அப்போ தான் ஒய்ஃப் ஐடியா கொடுத்தாங்க, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் போது ஷார்ட்ஸ் போடலான்னு சொன்னாங்க. அப்போ தான் ஃபீல் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட்ஸாக மாறுச்சு. அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஓவர் ஆக்சுவலாக. பையன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி முதல் நாள் அந்த ஷார்ட்ஸ் நல்லா போனவனே ஹஸ்பண்ட் வந்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் டெய்லிக்கு ஒரு வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. ஓகே, இதுதான் தேங்க்ஸ். ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ. நீங்கள் அப்படியே வந்து ஹக் பண்ணி உங்கள் வீடியோகிராஃபர்ஸுக்கு போஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக போடுற பாட்டு. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மேம் அண்ட் சார். பட் தேங்க்யூ அகேன். இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய கான்டென்ட், நிறைய மோட்டிவேஷன், நிறைய சக்ஸஸ், நிறைய மேடைகள் பார்க்கணுங்கிறது தான் எங்களோட ஒரு ஆசை, ஒரு வேண்டுகோள் எல்லாமே. Keep continuing, keep shining. But this time at Regalia 2026, to present your award, may we please invite our chairman, K. Loganathan sir, along with our director, Mr. Swaminathan sir, to join us onto the stage. Is this a classroom or a fish market? It's our college. Please respect our college and you all hold the college name, okay? New Prince Shri Bhavani College of Engineering and Technology, Regalia 2026. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு